எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, ஆக்சுவலா நம்ம இதைத்தான் செய்யணும். இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் ஏதோ தேசத்துக்கு வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய குடும்பத்திலையும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நாம் அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவன் பாரு, மொர்தெக்காய் என்ன செய்கிறான்? வஸ்திரங்களை கிழிக்கின்றான், ரெட்டுடுத்துகின்றான், சாம்பலை போட்டு கொண்டிருக்கின்றான். அவனை விடுங்க, தானியேலை பற்றி நமக்கு தெரியும். தானியேல் வந்துட்டு அடிமையாக இருந்தவன் தான். ஆனால் கர்த்தர் அவன் எப்படியா கவர்னராய் உயர்த்தினார் இல்லையா? 9:3 வாசிப்போம். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும். இந்த உபவாச இந்த நாட்களில் சாம்பல்ல உட்கார்ந்து, சாம்பல் என்பது தாழ்மையை குறிக்கிற ஒரு காரியம், தாழ்மையை குறிக்கிற காரியம். இந்த நாளில் நமக்கு ரொம்ப தேவை தாழ்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வவல்ல தேவனாய் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி வந்தது போல நாமும் இந்த நாட்களில் நம்மை தாழ்த்தி ஜெபத்தை உயர்த்த வேண்டிய நாட்கள், விண்ணப்பங்களை வைக்க வேண்டிய நாட்கள், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய நாட்கள். ஹல்லேலூயா. எனவே தானியேல் சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தான், ஆண்டவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதனால தான் சிங்கங்கள் வாயை கர்த்தர் கட்டினார். ஹல்லேலூயா. அங்கு யோனாவுக்கு பார்க்கும் பொழுது மீனின் வாயை திறந்த கர்த்தர், இங்கு பார்க்கிறோம் தானியேலுக்காக சிங்கங்களின் வாயை கட்டுகிறார். அவர் கட்டவும் செய்வார், திறக்கவும் செய்வார். காரியம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அருமையான தேவ ஜனமே, போதும் உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்துக்காக, இன்னும் சொல்ல போனால் உனக்கு அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் அளவுக்கு மிஞ்சி தான் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அவன் அந்த மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது என்ன செய்தான்? மாயை பின்பற்றி விட்டேனே என்று சொல்லிட்டு உண்மையான தேவனை நோக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. வாய், மீன் வாய் திறந்தது. ஹல்லேலூயா. இடைவிடாமல் அவன் வழக்கத்தின்படியே தேவனை நோக்கி எல்லா சூழ்நிலையும், சிலை வைக்கப்பட்டாயிற்று, அரச கட்டளை உண்டாயிருச்சு, பணிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது வழக்கத்தின்படியே அவன் ஜன்னலை திறந்தான், எருசலேமை பார்த்தான். அந்த தேவன் அசிங்க கவியிலே சிங்கங்களை வாய்களை கட்டினான். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய மனது சாம்பலாக வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினினாலே சாம்பலாகி நாம் சாம்பலானோன்னு சொன்னா கண்டிப்பா வசனம் சொல்லுது, சாம்பல் வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைக்கவில்லை. என்ன வாழ்க்கை? சிங்கார வாழ்க்கை. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ சாம்பலாக, கர்த்தர் அந்த சாம்பலை சிங்காலமாய் மாற்றுவான். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, பலவீனத்துக்கு பதிலாக அபிஷேகம் வரும்படியாக மண்ணிலிருந்து மகிமை பெற அழைக்கிறார்.